வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போறோம். சேப்பங்கிழங்குன்றது இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கும். கருணக்கிழங்கு மாதிரி தான். இது கொஞ்சம் நமிக்கும். நான் சின்ன சைஸா பார்த்து வாங்கியிருக்கிறேன். இது வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இதுல கொஞ்சம் வளவளப்பு இருக்கும். இதுல வெண்டைக்காயில இருக்கிற மாதிரி வளவளப்பு இருக்கும் பாருங்க. இது முட்டிக்குள்ள இருக்கிற ஜவுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நமிக்கும். ஆனா நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். இது குழம்பு கூட செய்யலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். நான் வேக வச்சு தோல் எடுத்ததை எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன சைஸா எடுத்துக்கிறேன். நான் பெரிய சைஸா இருந்தா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். நான் வாங்கும் போதே கடையில சைஸ் சின்னதா இருக்கிறத பார்த்து வாங்கியிருக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபரட்டும். நம்ம இவ்வளவு எண்ணெயா நினைக்காதீங்க. நம்ம ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வேற குழம்பு தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன கிரன்ச்சியா இருக்கும். அந்த வளவளப்பு இருக்காது. அதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை எடுத்துடலாம். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துட்டோம். இதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மசாலா கூட கிழங்கு கூட நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்கு ரோஸ்ட் ரெடி ஆயிரும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனு. அப்புறம் இது பிராமணர்கள் வீட்டுல அவங்க ஃபங்க்ஷன், வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் கம்பல்சரி இருக்கும். பாருங்க மசாலா எல்லாம் எவ்வளவு நல்லா கோட் ஆயிருக்கு. மேல ரொம்ப கிறிஸ்பியா, உள்ள கொஞ்சம் சாஃப்டா நல்லா இருக்கும். மேல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு டேஸ்டான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஒரு முறை உங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணும். இது நம்மளுக்கு எலும்பு மூட்டு சவுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம குழம்பு கூட செய்யலாம். நான் அடுத்த முறை கிரேவி செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளவுதான். நல்லா பாருங்க மேல நல்ல மசாலா பிடிச்சிருக்கு. சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.